இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட உளர்றேன். எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கிடுவீங்க, அதை எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருப்பீங்கன்னுங்கிறது உங்களே சார்ந்தது. சில விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடாது, இருந்தாலும் நீங்க அப்படியாவது உங்களுடைய மனநிலையை நீங்க சரிபடுத்திக்கிறீங்களாங்கிறதுக்காகத்தான் நான் வெளியே சொல்றேன். முயற்சி புரிய வைக்கிற இல்ல, முயற்சி பண்றேன். புரிஞ்சுக்கிற மாட்டீங்களா? புரிதல் வந்துடாதா? முயற்சி பண்றேன். இப்போ நீங்க உங்களை முயற்சி பண்ண சொல்றது போய் நான் இப்ப விடாம முயற்சி பண்றேன். எப்படி உதறிடுறது, எப்படி விட்டுறது, புரியுதா? அதுக்காக நம்ம இதுல இப்படி நிக்கிறோம். நின்னதுக்கு என்ன அடையாளம்? அடையாளம்னு கேட்டா உருவாக்கி வச்சுட்டு போயிட்டேன். அது எவனோ ஒருத்த இல்லன்னா கூட ரோட்ல எத்தனையோ பிள்ளையார் வேலை கட்டி வச்சிருக்கா, எவனோ ஒருத்த ஒரு ஊதியத்தை பொறுத்துறா, ஒரு கற்பூரத்தை பொறுத்துறா, இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆகி போயிடும். அடையாளம்ங்கிறது உருவாக்கிட்டோம். ஆனா பிரயோஜனம் இப்ப பல பேர் நம்ம சொல்றோம் இல்லையா, மகான்கள் உருவாகினாங்க, அவங்க ஒரு நிகழ்வை நடத்தி காமிச்சிட்டு போனாங்க, அவங்களால மக்களுக்கு என்ன பிரயோஜனம் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்கறோம் இல்லையா? ஒரு காலத்துல இதே மாதிரி நம்மள ஒரு கேள்வி வைப்பான்ல. இப்ப நான் எத்தனை பேர்த்த இந்த மாதிரி கேள்வி வைக்கிறேன் இல்லையா? நம்ம ஒருத்தன் கேட்பான்ல, வந்தாந்தாலும் என்னையா என்ன அப்படி கேட்பானா? கேட்க மாட்டானா? மக்களுக்கு இவரால மக்கள் என்ன நன்மை அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு 4 பேர் வேணும்ல. புரியுதா? விவேகானந்தா வந்தாரு. விவேகானந்த காலத்துல எத்தனை பேர் விவேகானந்த தூக்கி சமந்தாங்க? அவர் இருக்கிற காலத்துல வெறும் 4 பேர் தான். அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அவர் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டாந்து நிறுத்துறது யாருன்னா அந்த 4 பேர் தான். இன்னைக்கு விவேகானந்த மடம், விவேகானந்த சத்திரம், விவேகானந்த லைப்ரரி, இப்படி கணக்குல எல்லாம் இருக்கு, வெளிநாடெல்லாம் இருக்கு. புரிஞ்சதா? ஆனா அன்னைக்கு அந்த 4 பேர் தான், அந்த 4 பேர் தான் அவ்வளவு தூரம் கொண்டு வந்தான் அன்னைக்கு. அந்த 4 பேர் பயணத்தை பார்த்தா இன்னும் சொல்லவே முடியாது. ஒரு வேஷ்டியை 2ஆ கிழிச்சு ஒரு துண்டத்தான் இடுப்புல வெட்டிக்கிட்டு இந்த சரவண மாதிரி இப்படி முழுசாத்தான் சுத்திட்டு தெரிவாங்க. சரவணனாவது ஒரு துண்டு வச்சிருக்காரு, வேஷ்டி கட்டியிருக்காரு. இன்னும் சில காலம் துண்டை 2ஆ கிழிச்சு கோமணம் கட்டிக்கிட்டு அவங்க சுத்திக்கிட்டு தெரிஞ்ச காலம்லாம் இருக்கு, பரிசாட்டிக்கிட்டு. புரிஞ்சதா? அதனால இன்னைக்கு எங்க பார்த்தாலும் விவேகானந்தர் விவேகானந்தர் விவேகானந்தர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பல பேரு சொற்பொழிக்கு போனானா விவேகானந்தரை முன்மொழியாம அவன் வர்றதே இல்லை. விவேகானந்தர் வச்சாத்தான் அவன் பெரிய சொற்பொழிவாளர்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு தர்றாங்க. புரிஞ்சது நான் சொல்றது? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். 1000 பேர் வரலன்னா கூட 4 பேர் ஒரு நாளைக்கு மல்லு கட்டிட்டு வரமாட்டானா? நிக்க மாட்டானா? அப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம். யோசிச்சுதான் நம்ம விடா முயற்சியா பல விஷயங்களை வெளிப்படுத்துறேன், செய்யறேன், சொல்றேன், கொடுக்குறேன். கேட்கறதோட சரி. என்ன இப்ப கூட என்னடா விடமாட்டாரு போல இருக்கேன், இருக்கிறது ஏதாவது சாட்டு போய் செத்த படுத்தா நல்லா இருக்கும், இப்படித்தான் எண்ணங்கள் இப்படி கூட ஓடுது. சிரிக்காத. நேற்று 11:30 மணிக்கு தூக்கம் வரலன்னா, தூக்கம் வரல சாமி, 12 மணி ஆனதான் தூக்கம் வருமா? இப்ப 12 மணி ஆயிடுச்சு. பிறதுக்கு கண்ணை இப்படியே பூனை குட்டி சொருக்குற மாதிரி சொருக்குற. நீ கண்ணை சுருக்குறதும் இல்லாம கனியாவும் கண்ணை சுருக்குறான். 2 பேரும் எதுக்கு உட்காந்துக்கிட்டு